ربيع تبادى بهذه الصدور وعمر تنادى بها أحلى شعور. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நல்லவன் நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் கல்வி ஞானத்தை தேடக்கூடிய வாசல்களை திறந்து வைப்பான். அதுபோல தான் எங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிச்சு. நான் ஷாஸ் அகாடமிக்குள்ளே உள்ளே வரும்போது நான் 0% தான் வந்தேன். கொஸ்டின் மார்க்கோட தான் வந்தேன். என்னால் முடியுமான்ற ஒரு டவுட்டோடு வந்தேன். நம்மளால் நேரில் போய் படித்தாலே ஒன்றுமே முடியாது, நம்மளால் ஆன்லைனில் முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் வந்தேன். ஆனால் எங்களாலேயும் முடியுன்றதை நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீங்க. நார்மலாக ஒரு கோர்ஸை முடிச்சோன்னா எல்லாருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் தான் வரும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வருத்தம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை தாண்டிலும் எங்கள் டீச்சர்ஸ் கூட இருக்கிற கனெக்டிவிட்டி கட்டாயிருமோ அப்படிங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது. அரபிக் போன்ற புதிய பாடங்களை பற்றின அறிவையும் எங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த அரபிக்கை இருக்கக்கூடிய டீச்சர் வந்து ஜனத்துல் ஃபிர்தோஸ் சிஸ்டர். அவங்க ரொம்ப திறமையான, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான அரபிக் டீச்சர். நம்மளுக்கு எந்த நடையில் நம்மளுக்கு புரியுமோ, நம்ம அறிவுக்கு எந்த அளவுக்கு அது எட்டுமோ அந்த அளவுக்கு அழகான முறையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ குரானை நாங்கள் எடுத்து பார்த்து ஒரு சில வார்த்தைங்களுக்கு நாங்கள் பொருள் தேடாமே எங்களுக்கு அர்த்தம் புரிகிற அளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கீதா வந்து நம்ம வந்து பற்றி பிரிச்சுக்கிட்டால் மட்டும்தான் இன்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. மலக்குமார்களை எப்படி நம்பணும், அல்லாஹை எப்படி நம்பணும், தௌஹீதுல் ருபூபியா இதை பற்றிலாம் வந்து ரொம்பவே வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நர்கி சிஸ்டர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து அதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு முஸ்லீமுமே இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம சரியான முறையில் அமல் செஞ்சு அல்லாஹிடத்தில் நன்மையை பெற முடியும். எங்களுக்கு டிஏஎஸில் சட்டவியல் எடுக்கக்கூடிய ஆசிரியை சகோதரி பரக்கத் நிஷா அவங்க உண்மையிலேயே ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைங்களுக்கு சிரமம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களோ அதே போல தன்னுடைய மாணவர்களுக்கு எந்த விதத்திலையும் சிரமம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ பெரிய ஹதீஸா இருந்தாலும் அதை ரொம்ப சுருக்கமா எளிமையா நமக்கு புரிகிற மாதிரி விளக்கமா சொல்லி கொடுப்பாங்க. மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகளை கிளாஸ்லயே மனப்பாடமும் பண்ண வச்சிருவாங்க. இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்காக ஷாஸ் அகாடமியோட டீச்சர்ஸும் சரி, அவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் சரி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தோன்னா ஹதீஸ் அண்ட் துவா. முன்னாடிலாம் நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹதீஸ், ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேரக்டர், அவங்களோட லைஃப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஹதீஸ் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு ஹதீஸ்க்கு கீழே என்னென்ன இருக்குது, அவங்க எப்படி இருந்திருக்காங்க, யார் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க, யார் இதை சொல்லியிருக்காங்க, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. மாஷா அல்லாஹ் ஷக்கீலா சிஸ்டர் ஹதீஸ் அண்ட் துவாவோட டீச்சர், அவங்க அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் கம்பேர் பண்ணி இப்படி இருக்கணும், ப்ராஃபிட் எப்படி இருந்திருக்காங்க, நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு பெட்டர் முஸ்லீமாக நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஹதீஸ் அண்ட் துவா இருந்திருக்கு. என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் லைஃப் ஸ்கில் அண்ட் டீச்சர் முகமது ஃபெரோஸ் கான் சார். அல்ஹம்துலில்லாஹ் இந்த லைஃப் ஸ்கில் மூலியமா நம் சமுதாய மக்களுடைய கல்வி நிலை இப்போ எப்படி இருக்குது, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் சமுதாய மக்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, ஒவ்வொரு துறையிலுமே அவங்க வந்து ஆராய்ச்சி வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் மதரசாக்கள்ல வந்து அந்த சமயத்துல கல்வி நிலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி வந்து உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டுமே வந்து சேர்த்து தான் கற்றுத்தரப்பட்டுச்சு. வரலாறு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது எனக்கு வந்து லைஃப் ஸ்கில் வந்து சொல்லி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இது நானும் கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்றதுக்கு எனக்கு நிறையவே இது வந்து லைஃப் ஸ்கில் வந்து யூஸ் ஆச்சு. இந்த வகுப்பு மூலமா நான் அல்லாஹ் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கேன்னு சொல்லுவேன். ரொம்ப அருமையாக, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர். அவங்க வந்து எடுத்ததில் வந்து அந்த சீரா வகுப்பில் கூட நாங்களும் பயணித்த மாதிரியே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூடயே நாங்களும் வந்து கூட பயணித்த மாதிரி இருந்தது. அதில் இருந்து ஒவ்வொரு சம்பவங்களுமே வந்து எங்களை வந்து உள் மனதில் போய் பதிஞ்சிச்சு. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்காக எவ்வளோ பாடுபட்டாங்கன்றதை அவங்க அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போவும் நாங்கள் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் பற்றி கேட்டோன்னா உடனே சொல்லுவோம். அந்தளவுக்கு அந்த கதைக்குள்ளேயே நாங்கள் இருந்தோம். அந்தளவுக்கு எங்களோட ஈமானும் அந்த சீரா வகுப்புனால அதிகமாச்சு.
இந்த உசுல தஃப்சீர் மூலியமா தஃப்சீர் கல்லை எப்படி பரவுச்சு, அதுக்கப்புறம் தஃப்சீர் பண்ணும்போது என்னென்ன படிநிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்ட் மூலியமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த எந்த படிநிலைகளில் வரும், அதுக்கப்புறம் ஒரு முஃபஸ்ஸிரீன்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், அவங்க குர்ஆனை எப்படி அணுகணும், இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட் மூலியமா நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களுடைய தஜ்வீத் உஸ்தாதா ஷாசியா மேம் எங்களை ரொம்ப அழகாக மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிஃபோர் டிஏஎஸ் அண்ட் ஆஃப்டர் டிஏஎஸ்ன்னு பார்த்தா எங்களுடைய தஜ்வீத் அண்ட் ரெசிடேஷன் லெவலில் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. ஈச் டைம் நாங்கள் ஒரு சின்ன ரூல் படித்தாலும் அதை அந்த வீக் மெமரைஸ் பண்ணக்கூடிய சூறாவில் அவங்க அப்ளை பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ரூல்ஸும் நம்மளுக்கு மறக்கிறது இல்லை. சூறாவில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் எந்த ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. அல்ஹம்துலில்லாஹ் தஜ்வீத் முறைப்படி நாங்கள் நிறைய சூராஸ் மெமரைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய எல்லா உஸ்தாத்மார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரியணும். இன்னும் எங்களை போல பலர் இதில் கல்வி கற்று பயன்பெற்று அல்லாஹ்வுடைய வேதத்தை அதன் முறைப்படி ஓதணும்ட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறேன்.